ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம கேபி ஜோதிடமானாலும் சரி, பாரம்பரிய ஜோதிடமானாலும் சரி, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தான் இனிமேல் நம்ம என்ன அப்படின்னு ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்ததும் நம்ம அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிறந்த நாள் அப்படிங்கிறது அதில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம பிறந்த நாள் அப்படின்னா தமிழ் மாதத்தில் ஒரு தேதி இருக்கும், ஆங்கில மாதத்தில் ஒரு தேதி இருக்கும் இல்லைங்களா? அது ரெண்டும் மிக சரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஊர், நீங்கள் என்ன ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்து நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு டாக்டர்ஸ் என்ன நேரம் எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம குறிச்சிட்டு நம்ம போய் ஜாதகம் எழுதுகிறப்போ அந்த நேரத்தை கொடுத்து அந்த நேரத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதுபடி நம்ம ஜாதக குறிப்பு நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த 3 விஷயங்கள், அதாவது பிறந்த நாள், பிறந்த இடம், பிறந்த நேரம், இந்த 3 விஷயங்களும் மிக சரியாக ஜாதகத்தில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த முறையில் ஜோதிடம் பார்த்தாலும் இந்த 3 விஷயங்களையும் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை சரியாக கணித்து கொடுக்க முடியும். ஜாதகத்தில் நம்ம பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த நேரத்தை கொடுத்ததுமே உங்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதே போல் நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறதும் ஜாதகத்திலேயே வந்துடும். இந்த 2 விஷயங்களும் மாறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு நட்சத்திர சந்தியிலையோ அல்லது லக்ன சந்தியிலையோ பிறந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் இடைவெளியில் இந்த லக்னங்களும் நட்சத்திரம் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அந்த ஜாதக குறிப்பு நமக்கு கம்ப்யூட்டர்ஸே போட்டு கொடுத்துரும். அதெல்லாம் சரியாக கணக்கிடப்பட்டு உங்களோட நட்சத்திரம் இதுதான், உங்களுடைய லக்னம் இதுதான் அப்படின்னு அது அழகாக கொடுத்துரும். அதனால் மோஸ்ட்லி இப்போ யாரும் கையில் எழுதுறத, பஞ்சாங்கத்தை பார்த்து கையில் எழுதுறதை விட இந்த மாதிரி ஆப்ஸில் கொடுத்து தான் எல்லாருமே போட்டு வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜாதகத்தை அதனால் சரியாக தான் மோஸ்ட்லி 99% எல்லாத்துக்குமே சரியாக வந்துடுது. ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சிடும். நீங்கள் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தாலே நீங்கள் மேஷ லக்னமா, ரிஷபமா, மிதுனமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதுலேயே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த லக்னங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில தன்மைகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்கு அந்த தன்மைகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு. இப்போது ஜாதகத்தை பார்த்ததும் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு சில தன்மைகளை வச்சுருக்காங்க. அந்த தன்மைகள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சர ராசிகள், ஸ்திர ராசிகள், உபய ராசிகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக ராசிகளை பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கிறப்போ சரராசிகள் அப்படின்றது, சரராசியை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு அவசரம் இருக்கும் அவங்கக்கிட்ட, ஒரு ஸ்பீடு இருக்கும். டக்குன்னு ஒரு காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஊரை போட்டு வச்சு நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம் அப்படியெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. கடன்னு ஒரு வேலையை செஞ்சிருவாங்க. அப்படிங்கிறது தான் சரராசிக்காரங்களுடைய தன்மையாக சொல்லப்படுது. அதே போல் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்காமல் ஒரு முன் யோசனை மட்டும்தான், டக்குன்னு முடிவெடுப்பாங்க, கடன்னு செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே எதுக்குமே டைம் எடுத்து நிதானித்து செய்கிறது அப்படிங்கிற விஷயம் சரராசிக்காரங்க கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ஸ்திரம், அடுத்து சரத்துக்கு அப்புறம் ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கடன்னு செய்ய மாட்டாங்க. நிதானமாக பொறுமையாக
நிறுத்தி நிதானமாக தான் செய்வாங்க. அதே போல் யோசனை பண்ணுறதும் அப்படி தான், நிறைய யோசிப்பாங்க. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இது இப்போ இன்றைக்கி இப்படி செஞ்சுட்டோன்னா இதற்கு பின்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நல்லா யோசித்து தான் அந்த விஷயத்தை செய்ய பார்ப்பாங்க. அவங்க யோசனை பண்ணுறதுலேயே அவங்க செய்வாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டென்ஷனே ஆகிடும். அந்தளவுக்கு நல்லா நிறையா டைம் எடுத்துகிட்டு யோசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஸ்திரம். அதாவது சரம் அப்படின்னா சரசரன்னு போகிறது, ஸ்திரம் அப்படின்னா நின்று நிதானிக்கிறது அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். அடுத்து உபய ராசிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த உபயம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்தரமாகவும் செயல்படுவாங்க, ஸ்திரமாகவும் செயல்படுவாங்க. அதாவது சரசரனும் சில வேலைகளை செய்வாங்க, சரசரவான்னு முடிவு எடுத்துருவாங்க, ஸ்திரமாக நின்று நிதானிச்சும் சில வேலைகளை செய்வாங்க, நல்லா நிதானமாக யோசித்து விவேகியாக இருப்பாங்க, பலவாறு ஒரு விஷயங்களை யோசித்தும் முடிவெடுப்பாங்க. அதாவது சில விஷயங்களுக்கு சரராசிகள் மாதிரி நடந்துக்குவாங்க, சில விஷயங்களுக்கு ஸ்திர ராசிகள் மாதிரி நடந்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் உபய ராசிகள் அப்படின்னு சொல்லி 3 தன்மைகளை ராசிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராசிகள் நமக்கு லக்னமாக வரும்போது அதை சரலக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சரலக்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த 4 ராசிகளும் சர ராசிகள். சரம் 1 மேஷம் சரம், 4 கடகம் சரம், 7 துலாம் சரம், 10 மகரம் சரம். இந்த 4 ராசிகளுமே சர ராசிகள். ஓகேங்களா? அடுத்து ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரிஷபம் 2வது ராசி ஸ்திரம், 5வது ராசியான சிம்மமும் ஸ்திரம், 8வது ராசியான விருச்சகம் ஸ்திரம், 11வது ராசியான கும்பமும் ஸ்திரம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சரராசி அப்படிங்கிறது வேகம், அவசரம், எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்காமல் முன் யோசனை மட்டும் வச்சுட்டு கடகடன்னு செயல்படுறது சரராசி. எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானித்து விவேகத்தோடு செயல்படுறது ஸ்திர ராசி. இந்த 2 விஷயங்களும் கலந்தது உபயராசி ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் நமக்கு 4 சரராசிகளும் 4 ஸ்திர ராசிகளும் 4 உபயராசிகளும் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த விஷயங்களை வச்சு தான் இந்த மேஷ லக்னக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க, ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. அதே ரிஷப லக்னக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது. உபயராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க தேவைப்படுற விஷயங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 நிலைகள் ராசிகளை லக்னமாக வந்தாலும் சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் அப்படின்னு சொல்லி அந்த லக்னக்காரர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை. அதாவது ஜாதகத்தை எடுத்தது முதல் வகையாக இந்த மாதிரி ராசிகள் பிரிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தன்மைகளை பார்த்துட்டோம். அதாவது சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற இந்த தன்மைகளை வச்சு நம்ம ஜாதகர்களை எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இல்லைங்களா? எல்லா ஜாதகங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஜாதகங்களுடைய அந்த ஜாதகர்களுடைய குணாதிசயங்கள் இந்த 3 வகையிலையும் பிரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாரம்பரிய முறையில் ஜாதகருடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தன்மைகளை ராசிகளை பிரிச்சிருக்காங்க. இது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னும் ஒரு நிலை இருக்குது. இந்த ஜாதகர்களுடைய குணாதிசயங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைய பதிவில் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.